நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 6 வகையான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது இட்லியிலேருந்து ஆரம்பித்து பரோட்டா, ரைஸ், சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் செட்டிநாடு, அதுக்கப்புறம் சிக்கன் சால்னா, சிக்கன் கோலாப்பூரி, அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன், அப்புறம் கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம ஒரு சிக்கன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சிக்கன் ரோகன் ஜோஷ். இதில் சிக்கன் சால்னா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரேவி இருந்தால் எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நான் மட்டன் ரெசிபீஸும் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் செட்டிநாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எல்லாமே முதல்ல நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் கறி. ரைஸாக இருக்கட்டும், மில்லட், இட்லி, தோசை, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல ஒரு ப்ரோட்டீன் லோடட் கறின்னு சொல்லலாம். 10 நிமிஷத்தில் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். ஆயிலும் குறைவாக தான் நம்ம ஊற்ற போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். வறுத்து அரைக்கிறதுக்கு ஜீரகம், சோம்பு, கொத்தமல்லி, மிளகு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் கல்பாசி, அதாவது ஸ்டோன் ஃப்ளவர்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து முதல்ல நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட பாப்பி சீட்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம், அதாவது கசகசா. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். நான் இதில் தேங்காய், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் போட்டுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் ஒரு 4-5 மிளகாய் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் குறைவாக போட்டு கொடுக்குறது நல்லது. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவி கூட போடலாம், இல்லை கொப்பரை தேங்காய் கூட நீங்கள் போடலாம். ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பவுடரை அரைச்சிக்கலாம். ரொம்ப வந்து ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கரகரப்பாக இருந்தாலும் ஓகே தான். இதை நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் மெயினானது இதில். இதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம. ஸோ சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பொடி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய். இதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், சோம்பு, கொஞ்சம் வரமிளகாய், அதுக்கப்புறமா பே லீஃப், அதாவது பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்கிற வரைக்கும் நம்ம தாளிச்சுக்கணும். இதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகாய், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, அதாவது சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். ஸோ எங்கிட்ட சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ கிடைச்சவங்க கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணும்போது சின்ன வெங்காயம் நிறைய போடுவாங்க, நீங்கள் அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் முதல்ல பார்த்திங்கன்னா நல்லா வணங்குறது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் சிக்கன் ஒரு 250 கிராம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கலாம். ஏற்கனவே மஞ்சள், உப்பு போட்டு நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இன்கேஸ் சிக்கன் பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வதக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலாவோடையே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ அதனோட வாசனை வந்து ஃபுல்லாமே போயிடும். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சு அந்த பியூரி நம்ம ஊற்றிக்கலாம், அதாவது தக்காளி, வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சது ஒரு 2 நிமிஷம் திரும்ப வதக்குங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகும். நீங்கள் இமீடியட்டாக தண்ணி ஊற்ற வேணாம், முதல்ல வணக்கிடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் டு ஹையில் வைக்கும்போது சீக்கிரமாகவே அந்த தக்காளி வணங்கிடும். ஸோ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அந்த தக்காளி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு அந்த சிக்கனோட, நல்லாவும் அந்த வாசனை போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோன்னா இதில் தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மூழ்கி ஒரு அளவுக்கு இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் மசாலா பவுடர் போடுறேன். இந்த மசாலா பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் ஓப்பனில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இதே நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர்னா 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். போன்லெஸ் சிக்கன் அப்படிங்கும்போது ஒரு 5 to 8 மினிட்ஸில் வெந்துடும். இது போனோடு இருக்குது, ஸோ அதனால நம்ம கொஞ்சம் நேரம் ஆகும். இது நான் சொன்ன மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கட்டும்.
கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ரொம்ப சாஃப்டாக போன்லேருந்து அந்த சிக்கன் வந்து பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா கொதிக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொங்கு நாடு கிராமத்தில் ஒரு சில டைம் தேங்காயும் தக்காளியும் போடாமல் பண்ணுவாங்க. அது மாதிரியும் கூட சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன், சின்ன வெங்காயமெல்லாம் யூஸ் பண்ணி. இப்போது 5 விசில் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அந்த ஆயிலில் பிரிஞ்சு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணல. கொத்தமல்லியும் ஆப்ஷனல் தான். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரைஸ், இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே. ஸோ கொங்கு நாடு கிராமத்தில் ஒரு சில இடத்துல தேங்காய் மட்டுமே கடைசியாக அரைச்சி போடுவாங்க. அதுக்கப்புறம் தக்காளிங்கிறது ஒரு சில சிக்கன் கறியில் ஆப்ஷனல் தான். தக்காளி வந்து போட்டாலும் போடலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது சிக்கன் கிரேவி கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலவெல்லாம் அரைச்சி போடுறது. ஸோ மற்ற மசாலாவோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸாக இருக்கட்டும், திணை, வரகு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். வெயிட் லாஸ் போகும்போது நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான பட்டர் சிக்கன் வீட்லேயே எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி வந்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப க்ரீமியாக வரும். இது வந்து ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள்லாம் போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, இல்லைனா இஞ்சி பூண்டு உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து துருவி கூட போட்டுக்கலாம். இதே ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து சிக்கனை ஏற்கனவே உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் கழுவி வச்சுருங்க. அது ரொம்ப நல்லது கூட. ஏன்னா சிக்கனில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. சிக்கன் பிடிக்காதவங்க நீங்கள் பன்னீரில் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தயிர் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், கசூரி மேத்தி, லெமன் ஜூஸ். நான் இந்த டைமில் கசூரி மேத்தி நான் போடாமல் விட்டுட்டேன். தயவுசெய்து நீங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க. நான் வந்து இதை மேரினேட் பண்ணதுக்கப்புறம் போட்டேன், பட் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், இல்லை நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் வெளியே கூட வச்சுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் வந்து இப்போது இதை மூடி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் இருந்தால் நமக்கு போதும். நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது வந்து போன்லெஸ் சிக்கன் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதான் வந்து நல்லது குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது. இப்போ 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் கசூரி மேத்தி போட்டேன், பட் நான் சொன்ன மாதிரி வீடியோ எடுக்கல. மேரினேட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா குக் பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நான் அந்த சிக்கன் நல்லா வந்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்கணும். இதில் முதல்ல நான் ஆயில் ஊற்றிட்டு பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் பட்டர் போட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ரெடி பண்ண போகிறேன். இது பட்டர் சிக்கன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெயினாக வந்து பட்டரில் தான் வந்து செய்கிறது. ஸோ அப்போ தான் வந்து அந்த பட்டரோட டேஸ்ட் இருக்கும், சிக்கன் நல்லா வேகும். அப்படிங்கிறனால இதில் வந்து பெருசாக நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம். ஸோ இதை வந்து மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறமா பாருங்கள், நான் 1 கியூப் பட்டர் தான் நான் போடுறேன். ஆனால் வந்து 2 போட்டால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் 2 போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும், எல்லாம் அந்த அப்சர்வ் பண்ண வரைக்கும், தண்ணி அந்த தயிரெல்லாம் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நீங்கள் வந்து இதை குக் பண்ணணும். இது மாதிரி வந்துட்டுனா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது நமக்கு நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு சிக்கன். ஸோ அதனால் நம்ம இதை எடுத்து நம்ம அப்படியே வச்சலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிரேவிக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ கிரேவிக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வெங்காயம் இதை முதல்ல நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறமா தக்காளியும் முந்திரியும் போடுவோம், அவ்வளோதான். இதுதான் வந்து அந்த கிரேவியோட பேஸுன்னு சொல்லலாம். நல்லா பழுத்த தக்காளி ஒரு 4 தக்காளி, அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம வேக வைப்போம். நீங்கள் சிக்கனை வந்து இப்படி வரைக்கும் உங்களுக்கு டைம் இல்லைங்கும்போது நீங்கள் அவனில் வந்து வச்சுட்டிங்கனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணிடலாம். ஸோ அவனில் கூட பேக் பண்ணி நீங்கள் பண்ணலாம். தந்தூர் இருந்துன்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணிவிட்டு நான் பட்டர் சிக்கன் வந்து போடலாம். இப்போ நான் மூடி வச்சுட்டேன், தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பட்டர் சிக்கனாக இருக்கட்டும், வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்கட்டும், பன்னீர் பட்டர் மசாலா எல்லாத்துக்குமே இதுதான் பேஸ். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஜீரகம்,
அதுக்கப்புறம் பே லீஃப், பட்டை கொஞ்சம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இது வந்து கிரேவி. நெக்ஸ்ட் வந்து கிரேவி தான். 3 ஸ்டெப்பு தான். இப்போ பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் உங்களுக்கு 2 கியூப் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே இது வந்து ரொம்ப நல்லது கூட, ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிடலாம். விழுதை ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா பாயில் பண்ண வைக்கலாம். இதுக்கப்புறமா வந்து இதில் தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் இதெல்லாம் நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாமே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. ஸோ நான் எல்லாமே குறைவாக போட்டிருக்கேன், ஏன்னா குழந்தைகளும் சாப்பிட்றதுனால. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு என்னவோ, உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். மிளகாய் தூள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது வறுத்து வச்ச அந்த சிக்கன், நம்ம பட்டரில் ரோஸ்ட் பண்ண சிக்கன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், அதை வந்து போட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அந்த கிரேவியோடு சேர்ந்து அது கொதிக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவியோட ஃப்ளேவரையும் அப்சர்வ் பண்ணிக்கும். இல்லை எனக்கு அது வேணாம், எனக்கு கிறிஸ்பியாக அப்படியே இருக்கணும்னா நீங்கள் அதோடு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் கிரேவியில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பட்டர் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கிரேவியில் போட்டு தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் டைரெக்டாகவே சாப்பிட்லாம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பட்டர் ரோஸ்டட்னு சொல்லலாம். ஸோ இப்போ நமக்கு மூடி வச்சு நான் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் விட போகிறேன். ஸோ 3லேருந்து 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 க்ரீமியாக நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போடுறேன். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். உங்கள்கிட்ட இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா பால்லேருந்து நீங்கள் மலாயெல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட மிக்சியில் போட்டு அரைச்சி போடலாம். அப்படி இல்லை எனக்கு வேணாம் வெயிட் லாஸ் அப்படின்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் குறைச்சிடுங்க. முந்திரி அரைச்சி விட்டதே நல்ல க்ரீமினஸோட ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் போடுறாங்க. ஸோ நீங்கள் போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து அதில் தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் இப்போ ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பாசுமதி ரைஸோட தான் எடுத்துக்க போகிறேன். 2 கப் ரைஸை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு 3 கப் தண்ணி ஊற்றிட்டு நான் வேக வச்சு வச்சுட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸில் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நானோட கூட எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸோடு மட்டும்தான் இல்லை, நானாக இருக்கட்டும், சப்பாத்தி இருக்கட்டும், பூரி, இட்லி எல்லாத்தோடையும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இந்த பட்டர் சிக்கனில் நான் க்ரீம் போட்டிருக்கேன். க்ரீம் பிடிக்காதவங்க, நீங்கள் க்ரீம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முந்திரியை கொஞ்சம் பாலில் ஊற வச்சு அரைச்சி நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா க்ரீமோட அந்த பர்ஃபெக்டான அந்த டெக்ஸ்சர் வந்து இதில் கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான நார்த் இண்டியன் ஸ்டைலில் ஒரு கிரேவி. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிக்கான ஸ்டைலில் இருக்கும். அதான் சிக்கன் கோலாப்பூரி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற மசாலாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கோலாப்பூரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸு, சப்பாத்தி, பூரி பர்ஃபெக்டாக இருக்கும். நான்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், நான், சப்பாத்திக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சிம்பிளான மசாலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கசகசா, எள்ளு, அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ், முந்திரி, பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேங்காய், வெங்காயம் எல்லாம் போட போகிறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கலாம். வரமிளகாய் 2லேருந்து 3 வரமிளகாய் போட்டுட்டு இந்த தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டு கூட வதக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உப்பு போட்டு வதக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கிடும். இது வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கொங்கு நாடு, செட்டிநாடில் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி நம்ம இது பண்ணுவோம் இந்த பேஸ் மசாலா. ஸோ கொங்குநாடு அப்படிங்கும்போதெல்லாம் நம்ம சின்ன வெங்காயம் போடுவோம். இதுக்கு சின்ன வெங்காயம் தேவையில்லை. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டாக வரணும். இப்போ இதுலேயே நீங்கள் நார்மல் மிளகாய் போட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக வரும். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கிறதுனால இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டாக இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, கருப்பு ஏலக்காய், ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கலாம்.
இல்லை பே லீஃப் போட்டிருக்கேன் நான் ஒன்று. இந்த வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌனாக வதங்கினாலும் நல்லா தான் இருக்கும், இல்லைனா சாஃப்டாக வரைக்கும் கூட வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். அதே மாதிரி முன்னாடியே நீங்கள் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணியும் வைக்கலாம், நீங்கள் பண்ணாமையும் பண்ணலாம். ஸோ நான் வந்து மேரினேட் பண்ணாமல் தான் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான். இன்கேஸ் உங்களுக்கு தக்காளி ஃப்ளேவர் பிடிக்கல அப்படிங்கிறவங்க வந்து தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லைனா அரைச்சி கூட நீங்கள் ஊற்றிடலாம். ஸோ இது போன்லெஸ்லேயும் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் மட்டனை வச்சும் பண்ணலாம். ஸோ மட்டனுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கறி வந்து ஃபேமஸ், மட்டன் கோலாபுரி அப்படிங்கிறது. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கணும் தக்காளியை. இந்த தக்காளி ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இதுக்கப்புறம் சிக்கன் அதை போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம போட்டு இதில் ஒரு 3 நிமிஷம் வதக்க போகிறோம். அந்த தக்காளியோடு சேர்ந்து அந்த எண்ணெயோடு சேர்ந்து இந்த சிக்கன் நல்லா வதங்கணும். மட்டன் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா மேரினேட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 6லேருந்து 7 விசில் விடணும். எப்போவுமே மட்டன் வேகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் சேம் மசாலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பேன் மெத்தடில் கூட பண்ணலாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக அப்படி பண்ணுவாங்க. மட்டன் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா வேகாமல் நம்ம சாப்பிட முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போது மஞ்சள் தூள், இதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாய் தூள் எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், அவ்வளோதான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே கொத்தமல்லி, கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாய் தூள்லாம் போட்டிருந்தீங்கன்னா இப்படி வதக்கும்போது நீங்கள் டைரெக்டாக போட்டு வதக்கிடலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து போடணும்னு அவசியம் இல்லை. நான் மேரினேட் பண்ணாதனால தான் நான் இதில் இந்த மசாலாலாம் போடுறேன். இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட் வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு 3 நிமிஷம். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது செய்கிறதுக்கே நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ மார்னிங் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்பீடாக செய்யும்போது நமக்கு ப்ரெஷர் குக்கர் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் வெஜிடேரியன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே மெத்தடில் பண்ணால் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பன்னீர் நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 4 விசில் விடுங்க, நல்லா கொதிச்சு வரும்போது. ஸோ இதே வந்து நீங்கள் ஃபிஷ் பண்ணணுன்னாலும் சரி சேம் மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபிஷ்ஷும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நான் இன்னும் பண்ணதில்லை, பட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபிஷ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் ப்ரெஷர் குக்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பேன் மெத்தட் சேம் மசாலா தான், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிக்கும் போது மட்டும் நீங்கள் ஃபிஷ்ஷை போட்டால் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து காளானில் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். இப்போது 4 விசில் நான் விட போகிறேன். ஸோ பாருங்கள், இது 4 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு சிக்கன் கோலாபுரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரைஸ் சப்பாத்தியோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஹை ப்ரோட்டீன், அது மட்டும் இல்லாமல் ஆயிலு குறைவாக தான் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லா கிரேவியுமே ஓப்பன் பேன் மெத்தடில் பண்ணலாம். கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம ப்ரெஷர் குக்கரை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஓப்பனில் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அப்படி டைம் வந்து இல்லைங்கிற பட்சத்தில் இந்த ரெசிபியை பிகினர்ஸாக இருக்கட்டும், பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே செய்யலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நானோடையும் இடியாப்பத்தோடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பரோட்டாவோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி வெஜிடபிளையும் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பர்ஃபெக்டான செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அந்த ஸ்பைசஸ் போட்டுட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். நான் இதில் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பே லீஃப் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டு சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம்.
ஸோ இது நல்ல ஜீரணத்துக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கிறோம், அதாவது 3 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணது, அதை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதக்கலை அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த செட்டிநாடு சிக்கன் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இது நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கி ஆகணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மசாலா, அதாவது கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் மிளகாய்த்தூள் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம சிக்கனை போடுறோம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 3 தடவை நான் நல்லா கழுவியிருக்கேன். ஸோ கழுவுனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சிக்கனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா அது அந்த சிக்கன் ரோஸ்ட் ஆகிறதுக்கு இந்த கடலெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி ஒரு 50% வந்து நல்லா வந்து வேகணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் போன்லெஸ்ஸும் போடலாம், போனோடையும் போடலாம். போன்லெஸ் அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ 15 நிமிஷம் வேகணும். இதுக்கப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் சோம்பு, கொத்தமல்லி, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து மிளகு, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, கல்பாசி, அதுக்கப்புறம் நான் கசகசா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் தேங்காயும் முந்திரியும் போட்டிருக்கேன். இப்போ வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டார் அனீஸ் நான் போட்டிருக்கேன், அதாவது அன்னாசிப்பூ. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதெல்லாம் வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபைனான பேஸ்ட் மாதிரியோ இல்லை கரகரப்பாவோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து கிரேவி மாதிரியும் வைக்கலாம், இல்லை திக்காகவும் பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம் போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் திக்காக பண்ண போகிறேன். உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இடையில மூடி வச்சு நம்ம எடுத்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஏன்னா அப்படி மிக்ஸ் பண்ணலைன்னா கீழே அடி பிடிச்சிரும். நல்லா திக்காகணும். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான ஒரு கிரேவி மாதிரி பண்ணல, திக்காக இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பரான செட்டிநாடு சிக்கன் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா திக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு. கொத்தமல்லி நீங்கள் வந்து கறிவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ட்ரை கிரேவின்னு சொல்லலாம். இது வந்து ரைஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பரோட்டாக்கும் இடியாப்பத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இது வந்து நான் சப்பாத்தியோட இன்னும் வச்சு சாப்பிட்டதில்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது சிக்கன் ரோகன் ஜோஷ். சிம்பிளான சிக்கன் ரோகன் ஜோஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணலாம். ரைஸ், நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல ப்ரோட்டீன் லோடுன்னு சொல்லலாம். காஷ்மீரி ரெட் சில்லி 5 எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் என்னோடய கலர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லலாம். ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்பைசஸ், அதாவது மிளகு, பிளாக் கார்டமம், அதுக்கப்புறம் க்ரீன் கார்டமம், சின்னமன், பே லீஃப் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை போட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் இதில் வந்து நான் கருப்பு ஏலக்காய் போகிறதுனால ஃப்ளேவர் இன்க்ரீஸ் ஆகும். பச்சை ஏலக்காயிலையும் நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாமே ரொம்ப ஒரு சிம்பிளான மசாலா தான். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வெங்காயம் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு. இதுக்கப்புறம் சிக்கன் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு அதையும் போட்டுக்கலாம். ஒரு 250 கிராம். ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 4 பேர் அப்படின்னா 3லேருந்து 4 பேர்த்துக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். யூஸ்வலாக மட்டன் ரோகன் ஜோஷ் தான் வந்து பண்ணுவாங்க.
ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது சிக்கன்லேயும் நல்லாயிருக்கும். இத வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கணும். இதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள் அவ்வளோதான். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிக்கன் வந்து ரோஸ்ட் ஆகும். தேவைப்பட்டா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் மேலே விட்டுக்கலாம். பட் நான் விடலை. ஏன் அப்படின்னா, ஆயில் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம் அப்படிங்கிறக்காக நான் பண்ணுறேன். ரெஸ்டாரண்ட்லேனா கொஞ்சம் அதிகமாக ஊற்றுவாங்க. ஆனால் நாம் அதை வந்து ஊற்றி சாப்பிட முடியாது நம்ம வீட்டில். அதனால் நான் குறைய ஊற்றிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றி நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு இது வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும். இது வெந்துட்டுருக்க சமயத்தில் ஒரு சிலது அரைக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் நமக்கு. சின்ன சின்ன பொருட்கள் தான். அதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் போடும்போது தான் நல்லா வெந்து வரும். அதாவது உப்பு அதோடு சேர்ந்து வேகும். இதில் போட்டிருக்க மிளகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. சளி இருமல் இருக்கும்போது இது சாப்பிட்டா சீக்கிரமாக சரியாயிடும். இப்போ தக்காளியும் அந்த ஊற வச்ச வரமிளகாயும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் இதையும் ஊற்றிடலாம். ஆனால் யூஸ்வலாக ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சி அதை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து எடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும். இப்போ இதையும் சேர்த்திட்டு நல்லா கொதிக்கட்டும். ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் எல்லாம் ஒன்றா போட்டு பண்ணிவிடுங்க. இப்போது ஃபெனல்லையும் கஸ்தூரி மேத்தியும் நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். அதாவது சோம்பும் கஸ்தூரி மேத்தி, ட்ரைடு ஃபெனுக்ரிக் லீவ்ஸ், வெந்தயக்கீரையை ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லைனா ஃபெனல் பவுடர் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது சோம்பு பவுடர். அது இல்லைங்கிற பட்சத்தில் நம்மகிட்ட எப்போவுமே சோம்பு பவுடர் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இப்படி இருந்தால் நீங்கள் இதை போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அரைச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகும். சோம்பு வந்து அப்படியே அரைச்சி போடுறதுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா மனம் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்கும். ஆனால் அந்த தண்ணி இருக்குது பாருங்கள், அது நல்லா அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வேக வைப்போம். இதேல மட்டனில் பண்ணும்போது நீங்கள் ஓப்பனில் வேக வச்சா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் குக்கரை வச்சுருங்க. இப்போது 1 கப் தயிர் எடுத்துகிட்டு ஏலக்காய் பொடி, ஜிஞ்சர் பொடி, அதுக்கப்புறம் சாஃப்ரான் இதெல்லாம் போட்டு அந்த ஃபெனல் பவுடரையும் கஸ்தூரி மேத்தி பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்ல தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிர்னால் கொஞ்சம் நல்லா இருக்காது. இதில் ஏலக்காய் பொடியும் ஜிஞ்சர் பொடியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் சாஃப்ரானும் இம்பார்ட்டண்ட் தான். ஸோ மீடியமில் வச்சுட்டு இல்லை சிம்மில் வச்சுட்டோ இதை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு தண்ணி வந்து நல்லா வற்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். ஒரு நல்ல ட்ரையான ஒரு கறி மாதிரி வரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேணாம், எனக்கு வந்து ட்ரையான மட்டன் ரோகன் ஜோஷ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கிரேவி மாதிரியும் அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப வந்து சுண்ட விடாமல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தயிர் எல்லாம் வந்து அந்த சிக்கனோட இதில் இறங்கும். ஒரு நல்ல ஒரு க்ரீமியான கறி மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ்லேயும் ஆயில் ரிலீஸ் ஆகுது பாருங்கள். யூஸ்வலாக சிக்கன் மட்டனில் எல்லாமே ஆயில் இருக்கும். ஸோ அந்த ஆயில் தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஊற்றுற ஆயில் கிடையாது அந்த ஆயில் ரிலீஸ் ஆகிறது. ஏன் அப்படின்னா ஆயில் அப்படிங்கிறது நான் 3 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதிலிருந்து நல்லா ட்ரை ஆகி இப்போ பாருங்கள் அதனோட ஆயில் எல்லாம் ரிலீஸ் ஆகி இந்த ஸ்டேஜ் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ரிலீஸ் ஆகி வந்தாவே இதே வந்து மெத்தடில் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் பன்னீர், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா காலிஃப்ளவரில் பண்ணலாம், உருளைக்கிழங்கில் பண்ணலாம். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் ரோகன் ஜோஷ் பண்ணுவாங்க. அதே ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் பண்ணுற மாதிரி சிக்கன் ரோகன் ஜோஷ். எல்லா சிக்கன் கிரேவிலையுமே ரொம்ப வித்தியாசமாகவும் டேஸ்ட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரோகன் ஜோஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான கிரேவி தான் இது. வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நான்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி, பரோட்டா, பராத்தா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிக்கன் சால்னா. இதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம். அது 1 பார்ட்டில் ப்ரெஷர் குக்கரில் நம்ம பண்ண போகிறோம். இட்லி, தோசை, பரோட்டா, இடியாப்பம், ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம்.
இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லாமே வந்து சிம்பிளான மசாலா தான். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நெய், இதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டோன் ஃப்ளவர், ஸ்டார் அனீஸ், பே லீஃப் இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இது எல்லாமே அரைச்சி கூட நீங்கள் ஊற்றலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 4 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி ஒரு 5 தக்காளி இல்லைனா 6. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இந்த தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகணும், நல்லா வதக்கணும். இப்போது இதுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கப் போட்டுக்கலாம். சின்ன கப்பில் 1 கப் வந்து போட்டுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டு கடை சால்னாவோட ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். இதுக்கப்புறமா சிக்கன் ஒரு 400 கிராம் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா 3 நிமிஷம் வதக்குங்க. தேவைப்பட்ட நெய்யோ ஆயிலோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இன்கேஸ் இது பிடிக்காதவங்க, சிக்கனே பிடிக்காது சாப்பிட மாட்டேன்னு வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, ஸோ இந்த காய்கறிகளில் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஈவன் நீங்கள் முட்டைக்கோஸ் கூட போடலாம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோடு சேர்த்து. இப்போது உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள். கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா கூட இருக்குது, அதை போட்டுக்கலாம். பட் நான் ஆர்டிஃபிஷியலாக சிக்கன் மசாலா வாங்கி போடாமல் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதோடு கூட விட்டுறலாம். ஸோ பாருங்கள், நல்லா வதங்கணும். அதாவது நீங்கள் தண்ணி ஊற்றாதுக்கு முன்னாடியே அந்த சிக்கனை வதக்கணும். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, அதாவது தண்ணி அப்படின்னா மூழ்கிற அளவுக்கு மட்டும். ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா கிரேவி வந்து தின்னாயிடும். அந்த சமயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலையோ இல்லை வந்து கடலை மாவோ அரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும், மிக்ஸ் பண்ணி ஊற்றுற மாதிரி. இப்போ இதுவும் கொதிக்கணும். ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்கலாம். இல்லைன்னா ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைக்க தேவையானதில் அரைச்சி ஊற்றிடலாம். ஸோ மார்னிங்காக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு டைம் இல்லைன்னா இது மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அரைக்க தேவையானது நான் சொன்ன மாதிரி முந்திரி, கசகசா ரொம்ப முக்கியம், பொட்டுக்கடலை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ தேங்காய், முந்திரி, கசகசா, பொட்டுக்கடலை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணுறனால பண்ணிடலாம். இது திக்னஸை கொடுக்கும் நல்ல ஒரு கிரேவிக்கு. தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா இதையும் ஊற்றிடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மிளகாய்த்தூள் அப்படிங்கிறது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நல்லா காரம் சாப்பிட்றவங்க 3 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுங்க, அதான் பர்ஃபெக்டாக இருக்கும். சாம்பார் மிளகாய்த்தூள் போட வேணாம், ஏன்னா இதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், இது நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வந்தோடனே தான் நம்ம விசிலெல்லாம் போட்டு நம்ம ஒரு 4 விசில் விடணும். இப்போது தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது ஓப்பன் பேன் மெத்தடில் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ 4 விசில் மட்டும் விடுங்க போதும். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதாவது என்னன்னா அந்த போன்லேருந்து அது கழண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போது நல்லா அந்த சால்னா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவலாம், இல்லைனா வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், ஸோ அதனால் தேவையில்லை. இம்மீடியட்டாக சர்வ் பண்ணலாம். சிக்கனை செக் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கான்ட்டு. ஸோ இது ஒரு ஹை ப்ரோட்டீன் கறின்னு சொல்லலாம். நம்ம ஹோட்டல்லையோ இல்லை ரோட்டு கடையிலையோ வாங்குறத விட வீட்டில் அதே ஸ்டைலில் நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது கூட. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபுல் வெஜிடேரியன் ரெசிபீஸும் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. 1800 ரெசிபீஸ் ப்ளஸ் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். எல்லாமே சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.